மனிதன் இந்த உலகத்தில் பாவத்தின் தாயாக அல்லாஹ்வுடைய தூதர் கணித்து தந்தது உம்முல் ஹபாயிஸ். பாவத்துடைய தாய் என்ற ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அதுதான் இந்த குடி. இதா அசாபத்துக்கும் முசீபா, உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால், ஒரு துயரம் வந்தால், அந்த துன்பத்தோடும் அந்த துயரத்தோடும் என்னை ஒப்பிட்டு பாருங்கள், என்னை ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்பயும் பிள்ளைகளை இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா உனக்கு பிரச்சனை, உனக்கு சாப்பாடு இல்லையா, உடுதுணி இல்லையா, உனக்கு என்ன இல்லை, உனக்கு என்னதான் குறைச்சல், படிக்கிறதுக்கு கொப்பி இல்லையா, புக் இல்லையா, பணம் இல்லையா, அங்க பாரு அவனை, ஒன்ன பாரு, அவன வாப்பா பாரு, ஒன்ன வாப்பா பாரு, அவன் உம்மா பாரு, ஒன்ன உம்மா பாரு, ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசி 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 இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை நாம் இந்த சமூகத்தில் இழந்து கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் இன்றைய நாளிலே மிக தொலைவு தூரங்களிலெல்லாம் இருந்து அல்லாஹுடைய காபா என்று சொல்லுகின்ற அந்த ஆலயத்தை காண வேண்டும், அதற்கு போக வேண்டும் என்ற ஒரு பாரிய முயற்சியில் இந்த ரமலானுடைய காலங்களில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் நானும் அதில் ஒருத்தராக பதில் சொல்லி எப்படியாவது அதில் தெரிவு செய்யப்பட்டு அதற்கு போக வேண்டும் என்ற அவாவும் ஆசையும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் இருக்குகின்ற ஆசைகளில் ஒன்றுதான், அவர் எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய தனவந்தராக இருந்தாலும், அவர் ஏழையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், எல்லாருக்கும் இருக்குகின்ற ஒரு ஆசை என்ன தெரியுமா? அடிமனசில் இருக்கின்ற ஆசை மரணத்துக்கு முன்னர் காபாவை பார்க்க வேண்டும், அந்த காபாவிலே நெற்றியை வைக்க வேண்டும், அங்கு அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஆசை அவா எல்லோருக்குமே இருக்கும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தர வேண்டும், நிச்சயமாக அவன் தருவான் என்ற அந்த பிரார்த்தனையோடு கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உண்மையில் நானும் நீங்களும் வாழுகின்ற காலம், நாங்களெல்லாம் மறுமையுடைய அந்த நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னர் சொன்னது
இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று அடையாளம் காணுகின்ற அளவுக்கு இன்றைய காலங்கள் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களில் நாங்கள் எல்லாம் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் இருப்பது என்பது அது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது என்பது நெருப்பு தணலை உள்ளங்கையில் வைத்திருப்பதை போன்று அதைவிடவும் ஒரு சிரமமான ஒரு காலம் இந்த உலகத்தில் உருவாகும் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கு பார்த்தாலும் பாவங்கள், அனாச்சாரங்கள், எங்கு பார்த்தாலும் தப்புக்கள், தவறுகள் நடக்குகின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு செய்தியை உங்களுக்கு முதலாவது ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய காலத்துக்கு பின்னர் சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து சில விடயங்களை பேசிக் கொள்வார்கள். அதுல ஒரு விடயமாக சஹாபாக்கள் பேசிய விடயம் என்ன அப்படி என்று கேட்டால், இந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கிறது. இந்த அடிப்படையில் பாவத்துடைய தாய் எது அப்படி என்று சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். அதிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். இப்படி நிறைய பெரும் பெரும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் பின்னர் சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். பாவத்துடைய மிக பிரதானமான அந்த தாய் எதுவாக இருக்கும், பாவத்துக்கு என்று முதலாவது ஒரு இடத்தை நாங்கள் வைத்து பார்த்தால் அது எதுவாக இருக்கும் அப்படி என்று பேசிக்கொண்டார்கள். அப்ப சஹாபாக்களே முடிவு செய்து மஷூரா பண்ணி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒருவரை அனுப்புகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முல் ஹபாயித், பாவத்துக்கு என்று ஒரு தாய் இருக்கிறதா, அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்களா, அது எங்கே இருக்கிறது, அது என்ன பாவம் அப்படி என்று கேட்டு வாருங்கள் அப்படி என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அனுப்பினார்கள். அப்ப ஒரு நபி தோழர் போகிறார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாவங்களை எல்லாம் படித்தரமாக பிரிக்கிற போது இந்த பாவத்துக்கு என்று முதல் தரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வைத்து பார்த்த பாவம் என்ன அப்படி என்று கேட்கிறார்கள். அப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தி அப்படி என்று கேட்டால், இன்றைக்கு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்ற, பயந்து கொண்டிருக்கின்ற, என்னுடைய கருவறையிலையா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறந்தது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற இன்றைக்கு மனிதர்கள் எல்லோருமே இந்த பாவத்தில் சர்வ சாதாரணமாக விழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவத்தை பற்றி அன்றைக்கு இருந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன செய்தி அப்படி என்று கேட்டால், முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் என்ன செய்தான் அப்படி என்று கேட்டால், ஒருவனை பிடித்து அந்த மனிதனை அவனுக்கு முன்னால் 4 பாவங்களை வைத்தான். அவனுக்கு முன்னால் 4 பாவங்களை வைத்தான். இந்த 4 பாவங்களில் எந்த பாவத்தையாவது ஒன்றை செய்துவிட்டு நீ விடுதலையாகலாம் அப்படி என்று சொன்னான். அந்த அரசன் இந்த மனிதனுக்கு முன்னால் வைத்த 4 பாவங்களில் ஒரு பாவம் சாராயத்தை வைத்தான், 2வது பாவம் பண்டி இறைச்சை வைத்தான், 3வதாக ஒரு சிறுவனையும் வைத்து ஒரு கத்தியையும் வைத்தான், 4வதாக ஒரு பெண்ணை வைத்தான். இந்த பாவத்தில் எதையாவது ஒன்றை நீ செய்துவிட்டு விடுதலையாகலாம். ஒன்று குடித்து விட்டு போகலாம், அல்லது சிறுவனை கொலை செய்து விட்டு போகலாம், அல்லது விபச்சாரம் செய்து விட்டு போகலாம், அல்லது பண்டி இறைச்சை உண்டு விட்டு போகலாம். இந்த 4 பாவத்தில் எந்த பாவத்தையாவது செய்துவிட்டு விடுதலையாகலாம்
அப்படி என்று அந்த மன்னன் அரசன் அந்த மனிதனுக்கு கட்டளையிட்டான். அந்த நேரத்தில் அந்த கைதியாக இருந்த அந்த மனிதன் யோசித்தான், இந்த 4 பாவத்திலும் லேசான பாவம் என்ன? எனவே இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால மிக லேசான பாவம் என்ன அப்படி என்று யோசிக்கிறான். கொலை செய்தால் அது பெரும் பாவம். இந்த கொலைக்கு நாள மறுமையிலே நரகம்தான் தண்டனை. அதனால கொலை செய்ய முடியாது. விபச்சாரம் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாள மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜ் போன போது ஒரு செய்தியை இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். ஒரு கிணறு போன்ற ஒன்று, அதனுடைய கீழ்த்தலம் அகலமாக இருக்கிறது, மேல் தலம் அப்படியே குறுகிய வட்டமாக இருக்கிறது. அதுக்குள் உரியானத்தோடு ஆடைகள் இல்லாமல் ஆண்களும் பெண்களும் உரியானத்தோடு அங்கே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த வட்டம் போன்ற ஒன்றுக்குள் நெருப்பு மூட்டப்படுகிறது. மூட்டப்படுகிற நெருப்பின் ஊடாக அங்கே இருந்து கொண்டு உரியானத்தோடு ஆடைகள் இல்லாமல் அந்த நெருப்பிலே கொஞ்சம் பேர்கள் காய்ச்சப்படுகிறார்கள். அங்கே அவர்களுடைய அமளியும் துமளியும் நிறைந்த வேதனை நிறைந்த குரல்கள் கேட்டது. யார் என்று கேட்டேன். அவர்கள்தான் இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் என்று எனக்கு மிஅராஜுடைய நேரத்தில் எனக்கு சொல்லப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் விபச்சாரம் செய்தால் அந்த பாவத்தை மறுமையில் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற பயம் வந்தது. அதனால் நான் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அந்த மனிதன் முடிவெடுத்தான். அடுத்தது பார்த்தான், பன்றி இறைச்சி இருக்கிறது, அதை உண்டாலும் பாவம். இதில் இருக்குகின்ற பாவங்களில் ஒரு சிம்பிளான, ஒரு இலகுவான, ஒரு லேசான ஒரு பாவமாக இருக்குமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் சாராயத்தை குடித்துவிட்டு இதில இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அந்த மனிதன் முடிவெடுத்தான். இன்றைக்கு நம்ம சொல்றா ஒரு ஐஸ் அடிச்சுட்டு போறேன்னு சொல்லலாம், அல்லது ஏதாவது ஒரு போதை வஸ்து பாவனையை பாவிச்சுட்டு போகலாம் அப்படி என்று சொல்லலாம். ஏதாவது ஒரு போதை வஸ்து என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த மனிதன் முடிவெடுக்கிறான், இந்த 3 பாவத்தையும் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் இந்த சாராயத்தை குடிச்சு தப்பிக்குவோம் அப்படி என்று சாராயத்தை குடிக்கிறான். சாராயத்தை குடித்தவனுக்கு போதை ஏற்படுகிறது. போதை ஏற்பட்ட போது பன்றி இறைச்சி முன்னால் இருக்கிறது. அந்த நேரத்தில் பன்றி இறைச்சியை உண்ண ஆரம்பிக்கிறான். செய்தது ஒரு பாவம். சாராயம் குடித்தான். குடித்தவுடன் தலைக்கு போதை அப்படியே தலைக்கணமாகிறது, போதை வருகிறது. அந்த நேரத்தில் பன்றி இறைச்சி உண்ணுகிறான். பக்கத்தில் பார்க்கிறான், ஒரு பெண் இருக்கிறாள். பெண்ணோடு பாவம் செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கிறான். பெண்ணோடு பாவம் செய்வதற்கு தடையாக ஒரு சின்ன இளைஞன், ஒரு வாலிபன், ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் இருந்தால் இந்த பெண்ணோடு பாவம் செய்ய முடியாது. அதற்காக வேண்டி அந்த சிறுவனை கொல்ல வேண்டும். முன்னால் கத்தி இருந்தது, கத்தியை எடுத்தான், சிறுவனை கொண்டான், பெண்ணோடு பாவம் செய்தான். மனிதன் இந்த உலகத்தில் பாவத்தின் தாயாக அல்லாஹ்வுடைய தூதர் கணித்து தந்தது உம்முல் ஹபாயிஸ். பாவத்துடைய தாய் என்ற ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அதுதான் இந்த குடி போதை வஸ்து என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்ற செய்தியை அன்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மட வாப்பா அல்லது நம்மட உறவுகள் இன்றைக்கு சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்த மிக மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? சாராயம் குடிக்கிறல். அன்றொரு காலம் இருந்துச்சு, யாராவது ஒரு குடிகாரன் வந்தா வீட்டுக்குள்ள பொம்பளைகள் போய் பயந்து கொண்டு ஜன்னலால எட்டி பார்த்து அண்ணா போறான், அண்ணா 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 குடிகாரன் போறான்னு பயத்தோடுதான் வீட்டுக்குள் போய் பதுங்கி கொண்டார்கள். இன்றைக்கு குடிகாரர்கள் ஒவ்வொரு பெட்ரூமுக்குள்ளேயும் குடிச்சு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சர்வசாதாரணமா போயிட்டு, முதல் ஒரு காலம் அப்படி கிடையாது. ஊர்ல எங்கேயாவது ஒருவன் குடிகாரனாக இருப்பான். அவன் ரோட்டால வந்தா ஊர்ல உள்ள எல்லாரும் புதுனம் பார்ப்பாங்க. அண்ணா போறான் குடிகாரன், இன்னா போறான் குடிகாரன் அப்படின்னு புதுனம் பார்ப்பாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு இந்த போதை வஸ்து மிக கச்சிதமாக இஸ்லாமிய பாடசாலைகள் விதிவிலக்கு கிடையாது.
இளைஞர்கள் விதிவிலக்கு கிடையாது, இளம் தம்பதியினர் விதிவிலக்கு கிடையாது, சில நேரங்களில் பெண்கள் விதிவிலக்கு கிடையாது, வயது வந்தவர்கள் விதிவிலக்கு கிடையாது, சிறுவர்கள் விதிவிலக்கு கிடையாது, ஊர் விதிவிலக்கு கிடையாது, கிராமம் விதிவிலக்கு கிடையாது, நகரம் விதிவிலக்கு கிடையாது, அரசியல்வாதிகள் விதிவிலக்கு கிடையாது. இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த நல்ல மனிதர்களை தவிர விதிவிலக்கு இல்லாமல் இன்றைக்கு எல்லோர்களினாலும் செய்யப்படுகிற இன்றைக்கு பெரும் பாவத்தில் ஒன்றுதான் இந்த சமூகம் இன்றைக்கு அகப்பட்டு கொண்டிருக்கின்ற ஐஸ் என்று சொல்லலாம், போதை என்று சொல்லலாம், ட்ரக்ஸ் என்று சொல்லலாம். அன்றைக்கு ஒரு புதினமாக பார்த்தார்கள், இன்றைக்கு புதினம் பார்க்க முடியாம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இன்றைக்கு ஒவ்வொரு மகனும் குடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வைதல் மௌஊதத்து சுஇலத், உங்களோட பிள்ளைகள் எல்லாம் எதற்காக வேண்டி கொல்லப்பட்டது என்பதை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரிப்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் நாளை மறுமையில ஒவ்வொரு பிள்ளைகளும் எதற்காக கொல்லப்பட்டார்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வதாக அல்லாஹ் சொல்றான். நம்ம எல்லாம் பிள்ளைகளை பெக்கிற நேரம் நமக்கெல்லாம் இருந்தது ஒரு சந்தோஷம் மட்டும்தான், பிள்ளை வேணும் அப்படி என்பதுதான். பிள்ளை இந்த உலகத்துல தானா வளரும், வளர்றது முக்கியம் அல்ல, பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். வளர்க்க நாம் தவறினால் அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கம் நிச்சயமாக பாதிக்கப்பட்டுவிடும். நம்ம எப்பயும் பிள்ளைகளை இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கண்டா, என்னடா உனக்கு பிரச்சனை, உனக்கு சாப்பாடு இல்லையா, உடுதுணி இல்லையா, உனக்கு என்ன இல்லை, உனக்கு என்னதான் குறைச்சல், படிக்கிறதுக்கு கொப்பி இல்லையா, புக் இல்லையா, பணம் இல்லையா, அங்க பாரு அவனை, ஒன்ன பாரு, அவன வாப்பா பாரு, ஒன்ன வாப்பா பாரு, அவன் உம்மா பாரு, ஒண்ட உம்மா பாரு, ஒப்புட்டு ஒப்புட்டு பேசி 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 இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை நாம் இந்த சமூகத்தில் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான விஷயம் என்பதை பெற்றோர்களாகிய நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நம் எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த பெரியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த சமூகத்துல. அன்றைக்கு சிலர் குடித்த சிகரெட், பீடி, கஞ்சா, அது மருவி மருவி மருவித்தான் இன்றைக்கு அது பெரிய ஐஸாக போதை வஸ்துக்களாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. நம்ம என்ன செய்யற, வீட்டுல வாப்பா பீடி அடிக்கிற ஆளா இருப்பாரு, அல்லது வாப்பா கஞ்சா அடிக்கிற ஆளா இருப்பாரு, அல்லது வாப்பா சுருட்டு அடிக்கிற ஆளா இருப்பாரு, அல்லது வாப்பா சிகரெட் அடிக்கிற ஆளா இருப்பாரு. நம்மட சின்ன பிள்ளைய கூப்பிட்டு, இங்க வா மகன், போய் ஒரு சிகரெட்டை வாங்கிட்டு வாடா அப்படின்னு பிள்ளைகிட்ட தான் கொடுத்தோம். நம்ம பீடிய வாங்கிட்டு வாடா பிள்ளைகிட்ட தான் கொடுத்தோம். அவன் என்ன செஞ்சான், வாப்பா அடிச்ச குறை பீடியில ஒரு பீடியை அடிச்சு பார்த்தான், வாப்பா அடிச்சுட்டு போட்ட குறை சிகரெட்ல ஒரு சிகரெட்டை அடிச்சு பார்த்தான், அவன் ஒளிச்சு குடிச்சு பார்த்தான், அதுல ஏதோ ஒரு மயக்கம் இருக்கிறத அறிஞ்சு கொண்டான். அதனால அவன் பழவி கொண்டான், அவனோடு உள்ள நண்பர்களையும் பழக்கி விட்டான். இன்னைக்கு அது போதாது அப்படி என்று நினைத்து பெரிய அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்குகின்ற பாவங்கள் இன்றைக்கு சமூகத்தில் சர்வ சாதாரணமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது நானும் நீங்களும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இவைகள் எல்லாவற்றையும் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் தொழுகிறேன், நான் நோன்பு நோட்கிறேன், நான் சதக்கா கொடுக்கிறேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன், நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், நானும் என்னுடைய பாடும் ஒன்று என்று எந்த ஒரு தாயும் தந்தையும் குடும்ப தலைவனும் தலைவியும் ஒய்யாரமாக உட்கார முடியாது, அப்படி யோசிக்கவும் முடியாது. நான் நல்லா இருக்கிறேன், நான் தொழுகிறேன், நான் திக்ர் செய்கிறேன், நான் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறேன், நான் இப்படி வாழ்றேன் அப்படி என்று நான் நல்லா இருக்கிறேன் என்று எந்த ஒரு கணவனும் மனைவியும் கனவு காண முடியாது.
என்று அல்லாஹ் சொல்றான். நீங்களும் உங்கள் குடும்பமும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப நான் நல்லா இருக்கிற மாதிரி என்ற பிள்ளை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிற மாதிரி என்ற மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிற மாதிரி என்ற மனைவி நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த பூமியில் வாழ்வதுதான் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அழைத்து சொல்லுகின்ற அழகான அறிவுரை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை போல ஒரு சிறந்த அரசியல்வாதி கிடையாது. அவரை போல ஒரு சிறந்த தந்தையும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல மரணிக்கிற நேரத்துல, மௌத்தாகிற தருணத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி ஆயிஷா நாயகி சொல்லுகிற போது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடந்து வருவாங்க. அவங்க நடந்து வார அந்த ஸ்டைல பார்த்தா ரசூலுல்லாஹ் நடந்து வார மாதிரியே இருக்குமா. அவ்வளவு அழகா நடப்பாங்க. அத வாப்பா போல சில பிள்ளைகள் இருக்குமே, அது மாதிரி ரசூலுல்லாஹ் நடந்து வார மாதிரியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து வருவார்களாம். அப்படி பின்போஸ்ல பார்த்தா, தூரத்துல பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய நடையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடையும் ரெண்டும் ஒன்று போலயே இருக்கும். நம்ம எங்க விட்டோம் பிள்ளை என்றால், பிள்ளைக்கு உலக கல்வியை கொடுத்தோம், ஆங்கிலத்தை கொடுத்தோம், சயின்ஸை கொடுத்தோம், மேத்ஸை கொடுத்தோம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல ரொம்ப கவனத்தை கொடுத்தோம், ஓஎல்ல ரொம்ப கவனத்தை கொடுத்தோம், ஏஎல்ல ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்தோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி ஈமானையும் இஸ்லாத்தையும் இஸ்லாத்துடைய போதனைகளையும் ஹலாலையும் ஹராத்தையும் தாய் தந்தையுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் உறவுகளை பற்றிய உருக்கமான செய்திகளையும் நரகத்தை பற்றிய பயத்தையும் சுவர்க்கத்தை பற்றிய ஆசையையும் இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடுகளையும் கொடுக்க தவறிய விளைவுதான் இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சிலர் வெளியில சொல்றாங்க, சிலர் சொல்லாமல் உள்ளுக்கு இன்னும் வெந்து நொந்து கொண்டு சொல்ல முடியாமல் நம்மட குடும்ப கௌரவம் என்னவாகும் என்று பயந்து கொண்டு அடக்கி வைத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் அது வெடித்து சமுதாயத்தில் பரவி வருவதும் உண்டு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்துல நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நமக்கு கஷ்டம், துன்பம், துயரம், பொருளாதார நெருக்கடி, இப்படி ஏதோ எல்லாம் இருந்தாலும் இப்படிதான் நினைக்கிறோம். இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போல ஒரு துன்பப்பட்ட மனிதர், துயரப்பட்ட மனிதர், கஷ்டப்பட்ட மனிதர் யாரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. யாரையும் வாழ்க்கையில நீங்க பார்க்க மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கிற நேரம் ஆத்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அசாபத்துக்கும் முசீபா, உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால், ஒரு துயரம் வந்தால், அந்த துன்பத்தோடும் அந்த துயரத்தோடும் என்னை ஒப்பிட்டு பாருங்கள், என்னை ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒப்பிட்டு பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த உலகத்தில் நான் துன்பப்பட்டதை போல, நான் துயரப்பட்டதை போல, நான் கஷ்டப்பட்டதை போல இந்த பூமியில் யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டீர்கள், துன்பப்பட்டிருக்க மாட்டீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகுதா, ஒரு சோதனை வருகுதா, ஒரு துன்பம் வருகுதா, ஒரு துயரம் வருகுதா, வாழ்க்கையில பிரச்சனை வருகுதா, பொருளாதார நெருக்கடி வருகுதா, அந்த நேரத்தில் எல்லாம் என்னை வைத்து பாருங்கள். நான் துன்பப்பட்டதை போல, நான் துயரப்பட்டதை போல, நான் கஷ்டப்பட்டதை போல இந்த பூமியில் எந்த மனிதனும் அந்த துன்பத்தையும் துயரத்தையும் இந்த உலகத்தில் பற்றிருக்க மாட்டாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முதலே வாப்பா இல்லை. வாப்பா இல்லைன்னா யோசிச்சு பாருங்க நீங்க. வாப்பா இல்லைன்னா எப்படி இருக்கும் குடும்பத்துல? வாப்பா இல்லாமல் ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை அனாதை பிள்ளை, அந்த பிள்ளை அனாதை பிள்ளை. வாப்பா இல்லாம பிறந்த ஒரு பிள்ளை பிறந்து 6 வயசாகிற நேரம் மதீனாவுக்கும் மக்காவுக்கும் உள்ள அபுஹா என்று சொல்லுகின்ற இடத்தில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல
அம்மா ஆமினாவை தூக்கிட்டு போய் அடக்குகின்ற ஒரு பரிதாப நிலைமை. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு இந்த துன்பம் வந்திருக்கும் சொல்லுங்க, யாருக்கு இந்த துயரம் வந்திருக்கும் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், யார் இப்படி ஒரு சோதனையை பெற்றிருப்பாங்க? பிறக்கிறதுக்கு முதல் வாப்பா இல்ல, பிறந்து 6 வயசு வரைக்கும் உம்மா இல்ல, 6 வயசோட உம்மா மூச்சு. இந்த உலகத்துல அபுத்தாலிபு வளர்த்தாரு, அபுத்தாலிபு வளர்த்தாரு, அபுத்தாலிபு கவனிச்சாருன்னு சொல்றோம். அபுத்தாலிபோட எனக்கு எந்த கோபமும் இல்ல, நீங்க வித்தியாசமா புரியக்கூடாது. நான் சொல்றேன், அபுத்தாலிபு ரசூலுல்லாவை வளர்த்தாரு தான். ஆனா ரசூலுல்லாவை அபுத்தாலிபு ஆடு மேய்க்க விட்டாரு தானே? அலிரல அவனும் ஆடு மேய்க்கல தானே? ஜாபர்ல அவனும் ஆடு மேய்க்கல தானே? ரசூலுல்லா ஆடு மேய்ச்சாரு தானே? சொந்த பிள்ளைக்கும் பெத்த பிள்ளைக்கும் வளர்த்த பிள்ளைக்கும் இதுதான் வித்தியாசம். இதுதான் வித்தியாசம், புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லா இந்த உலகத்தில் அனாதையாக இருந்த காலத்திலேயே ஆடு மேய்க்க ரசூலுல்லா போனாங்க, ஆடு மேய்ச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, வியாபாரத்துக்கு போனாங்க, கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க. வாப்பாவும் கிடையாது, உம்மாவும் கிடையாது. வயசு மூத்த ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. வயது மூத்த ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அதுல நிறைய பிள்ளைகள், மொத்தம் 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகளையும் இப்ராஹிம் என்று சொல்லுகின்ற பிள்ளையை தவிர மற்ற எல்லா பிள்ளையையும் அல்லாஹு தாலா அந்த ஹதிஜா அம்மாவின் ஊடாக அல்லாஹ்ட தூதருக்கு அல்லாஹ் கொடுத்தான். சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, நிம்மதியாக வாழ்ந்தாங்க, பொருளாதாரத்தை எல்லாம் கொட்டி கொடுத்தாங்க. அம்மா நீங்க தவாக்கு வச்சுக்கங்க, மார்க்கத்துக்கு வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுத்த சந்தோஷம் மிக நீண்ட நாள் நிலைக்கல, தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹு தாலா இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழ்ந்து 6 பிள்ளைகளையும் பெத்து கொடுத்துட்டு அம்மா மௌத்தா போயிட்டாங்க, மனைவி மௌத்தா போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க நீங்க, வாப்பா இல்ல, உம்மா இல்ல, 6 பிள்ளைகள், உம்மா மௌத்து, 6 பிள்ளைகளையும் கையில வச்சுக்கிட்டு வளர்க்கிற ஒரு நிலைமை என்றால் அதோட அல்லாஹ்வை பத்தி சொல்லணும், ரசூல் என்று சொல்லணும், சிலை கூடாது என்று சொல்லணும், விபச்சாரம் பாவம் என்று சொல்லணும், கொலை கூடாது என்று சொல்லணும், இசைக்கருவிகளை உடைத்தெறிய வந்திருக்கிறேன் என்று சொல்லணும், இந்த சமூகம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லணும், குடி ஹராம் என்று சொல்லணும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய வேண்டும், சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யணும். இத்துணைக்கும் சமூக பணி செய்யணும், சமய பணி செய்யணும், இறைவனுடைய தூதராக இருக்க வேண்டும், இரவு நேரத்தில் எழும்பி தொழ வேண்டும், வகி வருகிற போது வருத்தப்பட்டு கொள்ள வேண்டும், வாப்பாவாக இருக்க வேண்டும், மனைவி இல்லாத ஒரு கணவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு சோதனை! சரி, மனைவிதான் இல்ல, விடுங்கலாம், மனைவிதான் இல்ல, பிள்ளைகள் ஒரு ஆறுதல் தானே. வாப்பா இல்லண்டா உம்மா, உம்மா ஒரு ஆறுதல், உம்மா இல்லண்டா மனைவி ஒரு ஆறுதல், மனைவியே இல்லண்டா பிள்ளைகள் ஒரு ஆறுதல் தானே. பிள்ளைகளே இல்லை என்றா யோசிச்சு பாருங்க நீங்க. அல்லாஹ்ட தூதர் உயிரோடு வாழுகிற காலமே எல்லா பிள்ளைகளையும் ரசூலுல்லாஹ் தான் குளிப்பாட்டி, ரசூலுல்லாஹ் தான் கபன் செஞ்சு, ரசூலுல்லாஹ் தான் கீழ ஆடைய கொடுத்து, இந்த ஆடையால கபன் செய்யுங்க, இப்படி குளிப்பாட்டுங்க, இப்படி தலைய பின்னுங்க, இப்படி ஜனாசாவை வைங்க என்று எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு பிள்ளைகளை தவிர ரசூலுல்லாஹ்வே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழுகை நடத்தி தூக்கி போய் கபர்ல வச்சு அடக்கம் செய்து அந்த வேதனையை இந்த உலகத்துல ஒரு தந்தையாக நின்று நீங்கள் அனுபவித்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எல்லா பிள்ளைகளும் மௌத்தே, ஒரே ஒரு பிள்ளை தான் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு மௌத்தாகிய ஒரு பிள்ளை, 6 மாதம் கழித்து மௌத்தாகிய ஒரு பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மற்ற எல்லா பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போதே ரசூலுல்லாஹ் தான் குளிப்பாட்டினாங்க, ரசூலுல்லாஹ் தான் குளிப்பாட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தான் தூக்கினாங்க, ரசூலுல்லாஹ் தான் அடக்கினாங்க, அவங்க தான் துஆ கேட்டாங்க. நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல தண்ட குடும்பத்தின் ஊடாக, தண்ட பிள்ளைகளின் ஊடாக, தண்ட தாயின் ஊடாக, தண்ட தந்தையின் ஊடாக, தண்ட உறவுகளின் ஊடாக இந்த சைட்டுல ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த சோதனை, இந்த பக்கம் ஊர்ல இருக்க இயலாது, காபாவுல தொலை இயலாது, ஊர்ல இருந்தா அடிப்போம்,
ஊர்ல இருந்தா கொல்லுவோம், காபாவுக்கு வந்தா வெட்டுவோம், இங்க நீங்க இருக்கப்படாது, ஓடணும் மதீனாவுக்கு. மதீனாவுக்கு ஓடுறாரு. சுபஹானல்லாஹ். மதீனாவுல போனா அங்க இருக்கிற முனாஃபிக்குகளால பிரச்சனை, அங்க இருந்த முனாஃபிக்குகளால பிரச்சனை வந்தா யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல போராடணும், யுத்தத்துல காயப்பட்டவங்களை கவனிக்கணும், கைதிகளாக வந்தவங்களுக்கு ஏதாவது உண்ண கொடுக்கணும், உடை கொடுக்கணும். இவ்வளவு சோதனைகளையும் இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்து கொண்டு ஒரு சிறந்த தந்தையாக, ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக, ஒரு சிறந்த இறை தூதராக இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாராக இருந்தால், இருக்கிற 4 பிள்ளை, 3 பிள்ளை, 2 பிள்ளை, இந்த பிள்ளைகளை அழகான முறையில பெத்து வளர்த்து நம்மட சொல்ல கேட்கிற அடிப்படையில குர்ஆனோடு சுன்னாவோடு நம்ம வளர்க்கறதுக்கு இன்னும் நமக்கு தைரியம் இல்லை என்றால் என்ன பிரச்சனை என்று யோசிச்சு பாருங்க. எல்லா கல்வியையும் கொடுத்தோம், மார்க்கம் என்ற கல்வியை கொடுக்க நம்ம மறந்துட்டோம். அப்படித்தானே? பிள்ளைகளுக்கு குர்ஆன் மதரசாவுல மட்டும்தான் கல்வி. ஸ்கூல்ல 17-18 வயசு வரைக்கும் படிக்க வைக்கிறது. பள்ளிக்கு அனுப்புற பிள்ளைகளை அனுப்பினா பயம், ஸ்கூல்ல அனுப்பினா பிரச்சனை இல்லை. எங்கடா இது? எங்க அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற கல்வி இருக்குமோ அந்த இடத்துல பயம். எங்க அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத கல்வி இருக்குமோ அந்த இடத்துல பாதுகாப்பு. இது நம்மட மனசுல உள்ள பிரச்சனையே தவிர மார்க்கத்தில் உள்ள பிரச்சனைகள் அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெத்து விட்டு போன மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க அபூபக்கரோட பேசல. ஏன் பேசலன்னா, வாப்பாட சொத்துல இருந்து எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கல. கடைசி நேரம் மௌத்தாக போறாங்க. அந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கரை வர சொல்லியிருந்தாங்க, வர சொல்லுங்க அவரை அப்படின்னு. அப்ப கேட்டாங்க, ஏன் இந்த வாப்பாட சொத்தை நீங்க தரல அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னார் அவரு, நான் தராம இருக்கணும் என்றெல்லாம் என்ற எண்ணம் கிடையாது ஃபாத்திமா. ஆனா உங்களோட வாப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லிட்டு போனாரு, நபிமார்கள் விட்டு விட்டு போகின்ற அத்துணை சொத்துக்களும் வராத பைத்துல் மகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னாரு. இந்த உலகத்துல ஃபாத்திமாவே, எந்த குடும்பத்தை விடவும் உங்களோட குடும்பத்தை தானம்மா நான் நேசிச்சேன், எந்த மகளை விடவும் உங்களை தானம்மா நான் நேசிச்சேன், என்னை விடவும் உங்களோட வாப்பாவை தானே நான் நேசிச்சேன். அப்படி என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் கண்ணீர் மல்க சொன்ன போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் அவர்களும் 2 பேரும் சமாதானமாகினதுக்கு பிறகுதான் அவருடைய உயிரை பிரிஞ்சு. அந்த நேரத்தையில ஜாபர் ரலியல்லாஹுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸத்தான் அபூபக்கர் அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அப்ப நீங்க வயசு ஏற்றத்தாழ்வா பாருங்க. அந்த நேரத்துல ஃபாத்திமா அவர்கள் மௌத்தாகிற தருணத்துல பக்கத்துல இருந்து அந்த நோய் வாய்ப்பட்ட நேரத்துல கவனிச்சு கொண்டது யார் அப்படி என்று கேட்டால் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களை பார்த்து மரண தருவாயில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் மௌத்தாகினால் உங்களுக்கு தெரியும், இப்ப ஹரத்துல ஜனாசா எப்படி கொண்டு போற சொல்லுங்க? சும்மா ஒரு பிளேட் மாதிரி ஒன்றுல வச்சு, ஒரு தட்டுல வச்சு அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அவங்க போடுற அந்த குர்தாவை அல்லது ஜுப்பாவை மூடி அப்படியே கொண்டு போவாங்க. ஆணும் பெண்ணும் அப்படிதான் இருக்கும், அதுதான் முறை. ஆனா நம்மட ஊர்ல ஜனாசா எப்படி கொண்டு போற சொல்லுங்க? அந்த சந்துக்கு ஒரு மூடி இருக்கும், அந்த மூடியை போட்டு அதுக்கு மேல புடவையை போட்டு மறைச்சு கொண்டு போவாங்க. ஆனா ஹரத்துல அப்படி கொண்டு போக மாட்டாங்க. அது மார்க்கத்துல பிழையும் அல்ல, மூடி கொண்டு போறது பிழையும் அல்ல. ஆனா இந்த மூடி கொண்டு போகின்ற இந்த வரலாற்று செய்தியை முதலாவதாக இந்த உம்மத்துக்கு கொடுத்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மௌத்தாகிட்டேன்டா அஸ்மா பின்த் உமைஸே, நீங்களே என்ன குளிப்பாட்டுங்க, நீங்களே என்ன கவன் செய்யுங்க. நான் மௌத்தாகின உடனே என்ன இப்படியே ஒரு தட்டுல வச்சு தூக்கிட்டு போறது எனக்கு விருப்பம் கிடையாது. என்ற உடம்புல உள்ள அங்க அவயங்கள் எல்லாம் வெளியினால் தெரிவதை நான் விரும்பவில்லை. சுப்ஹானல்லாஹ். மௌத்தாகிற தருணம் அப்பதான் சொன்னாங்க, என்னை ஏதாவது ஒன்றால் அப்படியே போத்தி கொண்டு போறது நல்லா இருக்குமே நாங்க. அதுதான் முதலாவதாக இஸ்லாமிய வரலாற்றில அந்த ஜனாசாவுக்கு மூடி போட்டு தூக்கிட்டு போன முதல் ஜனாசா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் சொல்றேன்டா, மௌத்தாகிற தருணத்திலும் மரணத்துக்கு பின்னரும் தன்னுடைய உடம்பும் உள்ளமும் இந்த உலகத்தில் ஒழுங்காக போக வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்கள். நம்ம ஹயாத்தோடு இருக்கிற போது நம்மட பிள்ளை, நம்மட மாப்பிள்ளை, நம்மட பக்கத்து வீடு எப்படி இருக்குது என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து
நல்லவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.